ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தான். நம்ம ஊரில் கோமாளி பாட்டப்பன் திருவிழா நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊர்லேயும் மார்னிங் தானே பண்டிகை பண்ணுவாங்க. எங்கள் ஊரெலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அம்மா வீட்டு சைடெலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் எந்த பண்டிகை பண்ணாலும் ஈவினிங் தான், நைட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பண்டிகை கூட இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 9:30 மணி ஆச்சு. ஈவினிங் 5 o'clock மேலே தான் பொங்கலை வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலை வச்சுட்டு தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிடும் போதெல்லாம் மணி 9:30 ஆகிடும் நைட்டு. கிடாய் வெட்டுறவங்க, கோழி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. மணி 9:30 மணி இருக்கும். பண்ணிட்டெல்லாம் வீட்டுக்கு பாதி பேர் கிளம்பிடுவாங்க. 5 வீட்டு பங்காளின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் கோயிலில் இருப்பாங்க. ஒரு 30-40 வீட்டார் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மட்டும் கோயில் இருப்பாங்க. அவங்க மறுபூசம் முடிஞ்சு மணி 10:30 ஆகிடும். அந்த டைமில் தான் அவங்க பொங்கல் தட்டம் எல்லாமே எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சிறப்பாக மரியாதை கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஐயோ எல்லோரும் முன்ன போகிறாங்க, நாம் மட்டும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போகிறோமே, எப்போ போய் சாப்பாடு பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போகலாம் கொஞ்சம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, நமக்கு பட்டாசு முன்னாடி குசோனை பொருத்தி கொட்டு மலம் கொட்டி ஆட்டாடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பொங்கல் தட்டாலாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அது ஒரு மாதிரி வைபாக நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா முன்னாடி முக்கால்வாசி பேர் எல்லாமே போயிடுறாங்கல்ல. இப்போ நமக்கு மட்டும் ஒரு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, நமக்கு அந்த பாதி தூரம் நமக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அதுவே ஒரு மாதிரி வைபாக ஜாலியாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு நைட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது படுக்கிறதுக்குலாம் மணி 12:30 ஆகிடும். அந்நேரத்துக்கு தான் நைட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ கிடா வெட்டினவங்களாம் புதன்கிழமை மார்னிங் தான் செய்வாங்க. குடல் தலை மட்டும் நைட்டு எந்த டைம் ஆனாலும் சரி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. மீதி எல்லாமே புதன்கிழமை மார்னிங் தான் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கெஸ்ட்டு எல்லாருமே வருவாங்க. நாம் புதன்கிழமை மார்னிங் மட்டன் எடுத்துருந்தோம். மட்டன் குழம்பு, ரைஸு. நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.